They know I got the sauce. Got the presence on me, I can't ever take it off. That's why I came country boy stepping. Yeah, I'm country boy stepping. Country boy stepping. நம்ம இப்போ மொரிஷியஸ் கிளம்பிட்டோம். மொரிஷியஸ் போகிற ஃப்ளைட் இருந்தால் சாரா ஹாய். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா மொரிஷியஸில் இந்த பீச்சில் கிராண்ட் பே அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது இடம். இதை வந்து கிராண்ட் பேன்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா 18th century 17th centuryலாம் ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட பாண்டிச்சேரி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இதெல்லாம் இந்த இடத்துல எல்லாம் மக்களை கூப்பிட்டு வந்து இங்கே கரும்பு வேலை பண்ணியிருக்காங்க. வேலை செய்கிறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அப்படி வந்த மக்கள் தான் நிறைய பேர். ஆனால் 200 years ஆகிடுச்சு. அதனால் தமிழை மட்டும் மறந்துட்டாங்க. அப்புறமேலு நம்மளோட இதில் என்ன விஷயம்னா கம்யூனிகேஷனை மறந்துட்டாங்க. ஆனால் நம்மளோட வழிபாடுகளை, சாமியை வந்து மறக்கலை. இங்கே வந்து சிவனாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், முருகன் ரொம்ப ரொம்ப அதிக பக்தி உள்ள மக்களாக இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம கூட அப்படி அந்த அளவுக்கு பக்தியாக இருப்போமா அப்படின்னு எனக்கு தெரியலை. அந்த அளவுக்கு மக்கள் வந்து முருகன் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கையும் அந்த அளவுக்கும் பக்தியும் வச்சுருக்காங்க இந்த மொரிஷியஸில். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கிராண்ட் பே அப்படிங்கிற இடத்தையும் பாருங்கள். கடலுக்கு நடுவில் இதே ஒரு ஐலாண்டு தான். இந்த ஐலாண்டுக்கு நடுவில் ஒரு ஐலாண்டில் இருக்கேன். இது என்ன அப்படி ஒரு பெரிய பிரமிப்பு கொடுக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு சிவன் மந்திர். இந்த சிவன் மந்திர் எதில் இருக்குது அப்படின்னா, கடலுக்கு நடுவில் இந்த கோயிலை கட்டி அந்த கடலுக்கு நடுவில் ஒரு ஐலாண்ட் மாதிரி இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கடல் சார்ந்த இடம். இங்கே நிறைய தீவுகள் இருக்குது. அது ஒரு தீவு போல். இதுவும் ஒரு தீவு. இது வந்து ஒரு சின்ன தீவாக இவங்களா ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு கோயிலை, சிவன் கோயில் மொரிஷியஸில் இங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம மக்கள் வந்து கோயிலுக்கெல்லாம் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, சாமிக்கெல்லாம் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது பெரிய ஆச்சரியமான தகவலாக இருக்குது. ஏன்னா நான் இப்படி எதுவும் பார்த்ததில்ல. மொரிஷியஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு போங்க. அதை சுற்றி தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன். இந்த மந்திர் வந்து சிவன் ஆக்சுவலாக 18th 19th centuryயில் கட்டியிருக்காங்க. இந்த இடம், இந்த அட்மாஸ்பியரு, இந்த லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கட்டும், ஒரு ப்ளசண்ட்டை கொடுக்குது, ஒரு தியானம் பண்ணுற சூழ்நிலையை கொடுக்குது. நிறைய இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் இங்கே வராங்க. ரொம்ப
டிஃப்ரெண்ட்டான பிளேஸ். கண்டிப்பாக நீங்கள் மொரீஷியஸ் வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த கடலுக்கு நடுவில் இதெல்லாம் பார்த்துட்டு போங்க. அவங்க தான் என்னை அழைச்சிட்டு வந்தாங்க. ரொம்ப நன்றி அவங்களுக்கு. மொரீஷியஸ் தமிழ் ஃபேமிலி சூப்பர். இவங்க இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்க முடியாது. இவர் தான் என் நண்பர். இவங்க வந்து தமிழ் பீப்புள். ஹீ 200 years பிஃபோர் இவங்க தாத்தா பாட்டியெல்லாம் இங்கே வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. சே ஹலோ ஃபார் ஹிம். சூப்பர், தேங்க்யூ. மலைக்கு நடுவில் கோயில் பார்த்துருக்கோம், கடலுக்கு நடுவில் இதுதான் ஃபஸ்ட் டைம் கோயில். சவாகர் சிவா மந்திர், அதுதான் அதோட இதுதான் அதோட கோயில். பின்புறம் வந்து இப்படி இருக்குது. பின்புறத்துக்கான கோயில். இது ஒரு ஐலாண்டு, அது ஒரு ஐலாண்டு. நிறைய ஐலாண்டு இருக்குது இங்கே. ரொம்ப மரங்கள் சார்ந்த ஒரு இடமா இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ காற்று, சூப்பராக இருக்குது. இதுதான் பின்புறம். ரொம்ப அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். சந்தோஷமாக இருக்குது. ஒரு கோயிலுக்கு நடுவில் இருக்கும். நிறைய மக்கள் இதை வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஒரு மொரீஷியஸில் இப்படி ஒரு இடத்துல நம்ம இருக்கோம், நிறைய ட்ராவல் பண்ணுறோம், நிறைய விஷயத்த பார்க்குறோம். மக்கள் வந்து ஒரே இடத்துல இருக்காமல் நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுனால விதவித மக்களை சந்திக்கிறேன், விதவித கம்யூனிட்டியை சந்திக்கிறேன், கலாச்சாரத்தை சந்திக்கிறேன், ஃபுட்டை சந்திக்கிறேன். எனக்கு என்ன அறியாமல் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது, நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு தோணுது. இப்போ சிரியோல்னு ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணுன்னு எனக்கு ஃபீல் கொடுக்குது. ஃப்ரெஞ்சும் நம்ம எங்கே வேணாலும் உலகத்தில் போய் நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன். அதனால் கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே ஓரளவுக்கு பேசுகிறதுக்கு ஒரு பேசிக் லாங்குவேஜாக கற்றுக்கிட்டா இங்கே மக்கள் தமிழும் பேசுகிறாங்க. ஆனால் தமிழ் மக்களுக்கு தமிழ் மறந்துடுச்சு. அதை எப்படி இம்பார்ட்டன்ஸான உள்ள விஷயம்னு நம்ம திருப்பியும் பிரதிபலிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் ஃபைனல். இதுதான் அது. நான் உங்களுக்கு இன்னும் இன்டீரியராக காட்டுறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.